சார் ஆறா போறதுக்காக தான் T20 மேட்ச்சே வைக்கிறாங்க. அதுவும் மாசத்துக்கு ஒரு மேட்ச் கிடையாதுப்பா. உனக்கு மாசம் ஃபுல்லா T20 தான். வருஷம் ஃபுல்லா T20 தான் அப்படின்றாங்க. ஆனா T20 மேட்ச்ல நம்ம இப்படிப்பட்ட ஒரு டிஃபீட்ட அதுவும் ஆஸ்திரேலியால பார்ப்போம்ன்னு சொல்லி எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு மேட்ச் இன்னைக்கு ஓவராலா? எம்சிஜில வந்து நம்மளுடைய இசிஜி டெஸ்ட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே. அண்ட் 125 வந்து அநியாயம். நம்ம வந்து அதுல இன்னும் பெட்டரா ஆடணும். நம்ம சொன்ன தியரி அப்படியே ப்ரூவ் பண்ணிடுறாங்க. போன வீடியோல பேசின விஷயத்த அப்படியே ப்ரூவ் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ். பேக் ஃபுட்ல ஆடுறது அவுட் ஆஃப் சிலபஸ், அவுட் ஆஃப் கொஸ்டின்ஸ். நாங்க ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போட்டா மட்டும்தான் அடிப்போம். நீங்க பேக் ஃபுட்டுக்கு பவுன்ஸ் பண்ணீங்கன்னா நாங்க அதையும் ஃப்ரண்ட் ஃபுட்ல தான் ஆடுவோம், அவுட் ஆயிடுவோம். கிளாசிக் எக்ஸாம்பிள் சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்கோர்ஸ் திலக் வர்மா. நான் ஃப்ரண்ட்ல தான் பால் என்ன லெவல்ல மேல வருது டிராஜெக்டரியும் கோல் இல்லை. நான் ஃப்ரண்ட்ல தான் ஆடுவேன்னா முடியாது. தமாஷான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிடலாம். அது ஏன்றதை நம்ம பேர் ஓதப்பட்டோன்றத பேசுவோம். ரெண்டு டீமுமே பேக் ஃபுட்ல வீக். ஆஸ்திரேலியாவும் வீக், நம்மளும் வீக். நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்க்கு பேக் ஃபுட்ல வீக். அவங்க ஸ்பின்னர்ஸுக்கு பேக் ஃபுட்ல வீக். நம்ம ஸ்பின் இன்னும் டைட்டா போட்டிருந்தோம்னா அவங்க ரனர்களும் இந்த மேட்ச் அவங்க 100 வருண் தான் ஒரே போலர். நம்ம சொன்னா என்கிட்ட வந்து ஏன் வருண் கட்டிங் அதன்றாங்க என்கிட்ட. இன்னைக்கு வருண் போட்ட போலிங் தான் அவங்களுக்கு சிம்ம சுப்பிரமாயி போச்சு வின்னு. சாதா டோட்டல். ஸோ நம்ம ஸ்பின் வந்து அவங்களுக்கு பேக் ஃபுட்ல ஆட தெரியல. அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் நமக்கு பேக் ஃபுட்ல ஆட தெரியல.